உடம்பு அம்மனமா காட்ட வேண்டாம், உனக்கு மட்டும் தான் சாமி கிட்டயும் சத்தியம் பண்ணி. விஜய், இதை நீ கேட்கணும், இது படி நீ கட்டாயம் பண்ணணும். மயிலே இறங்கு போடுன்னா போடே போடாது. நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்காண்டா, ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனே கிடையாதுடா. மிருகங்களுக்கெல்லாம் வாயில சொன்னா புரியாது. விஜய், நீங்க இதை செய்யணும். நான் அது விஜய்க்கு இன்னைக்கு ஆலங்குடியில இருந்து சொல்றேன். விஜய், இதை நீ கேட்கணும், இது படி நீ கட்டாயம் பண்ணணும். இந்த தவசிக்கு அன்பா பேசவும் தெரியும், அவசியப்பட்டா அருவா விசவும் தெரியும். எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த காசு கொடுத்த ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். நாம எது செஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷன்ல தான் செய்வோம். சேலம் மேற்கு தொகுதியில் தாவேக்க வேட்பாளர் வாக்கிற்கு ரூபாய் 2000 அளித்ததாக பேசப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தரையில இடி விழுந்தா தப்பிச்சுக்கலாம், தலையில விழுந்தா இனி இந்த கோட்டை பெருமாள் புயலா இருக்கும் பாரு. அதான் நம்ம தோல்விக்கான காரணம். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் சேலம் மேற்கு அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். அதனாலேயே நமக்கு கடைசி 2 நாள்ல டோட்டலா டேமேஜ் ஆச்சு. நம்ம ஒர்க் பண்ண விஷயம் மட்டும் சரி, நான் மக்களுக்கு போய் சேர்த்து நான் எல்லா நல்ல விஷயமும் சொன்னோம், திட்டங்களை சொன்னோம், முடிஞ்சளவுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். ஆனா அது எல்லாமே கடைசி 2-3 நாள்ல ஃபெயிலியர் ஆச்சு, டோட்டல் ஃபெயிலியர். அதனாலே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5000-6000 ஓட்டு போயிடுச்சு. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. டேய், இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா. அவனை வெளில வர சொல்லு. சரி, வர சொல்றேன். அவனை வெளில வர சொல்றீ. அவனை வெளில வர சொல்லு. ஒரு மனைவியுடைய கள்ளக்காதல்னால, இல்லீகல் அஃபையர்னால இன்னைக்கு அந்த குடும்பமே நாசமா போயிடுச்சு. மனைவி வேற ஒருத்தனோட இருக்கிறத பார்த்துட்டு இவரும் கோவத்துல கொஞ்சம் கூட பொறுமை காக்காம வெட்டிட்டாரு. அதுல சம்பந்தப்பட்ட அந்த கள்ளக்காதலும் ஓடி போயிட்டான். முதலமைச்சர் விஜயநாக்கு என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்தை நாசம் செஞ்சுட்டு ஓடி போன அந்த நாய் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் இன்னொரு முறை இன்னொருத்தன் ஒரு குடும்பத்துக்குள்ள புகுந்து அந்த குடும்பத்தை இந்த மாதிரி கெடுக்க மாட்டான். என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. இப்பதான் பக்கத்துல இங்க மதுபான டாஸ்மாக் கடை மூடுவோன்னு சொன்னாங்க. அன்னைக்கே நான் போய் ஆய்வு பண்ண, இன்னைக்கு வரைக்கும் அது மூடல. இதுவரைக்கும் 717 டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணது 217 டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிட்டாரு விஜய் சார் அப்படி சொன்னாங்க. 717 டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணதுக்கான ப்ரூஃப் இது வரைக்கும் சிஎம்ஓ ஆபீஸ் வெளியிடவே இல்லை. அதுக்கு என்னப்பா என்ன போட்டு நான் அடப்பத்திட்டு போ ஆட்டம் லைசென்ஸ் நம்பரு, கடை பேரு, எந்த ஏரியா அப்படின்னு எந்த தகவலும் இல்ல. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணதா சொல்லப்பட்ட ஒரு சில கடைகள் பக்கத்துல மணமகிழ் மன்றம்ங்கிற பிரைவேட் பாரை ஓபன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. ஏன் நேத்து நான் தொகுதி முழுக்க போறேன், மக்கள் என்னிடம் சொல்றாங்க எந்த மதுபான கடையும் மூடல, வெறும் கண் துடைப்பா இருக்கு, இதெல்லாம் நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ, அடிக்கடா அவனை. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். திருச்சியில் மது ஊற்றி கொடுத்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டுள்ளது. கார் ஓட்டுநர் மாரிசிவன் அவர்கள் வீட்டிற்கு வந்து அந்த 14 வயது சிறுமியிடம் பேசிட்டு இருந்திருக்காரு. நேற்று இரவு அவர் அந்த சிறுமியை தனியா அழைத்து சென்றதா கூறப்படுது. அவர் அழைத்து சென்ற சிறிது நேரத்துல அந்த சிறுமியை மது போதையில சுயநினைவின்றி தனியா அந்த பகுதியில கல்மந்தை காலனி அப்படிங்கிற அந்த பகுதியில இருந்திருக்காங்க. உடனடியா பகுதி மக்கள் அவர்களை அந்த சிறுமியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணால தண்ணி கூட குடிக்க முடியல. எங்களை எல்லாம் யாருன்னே தெரியாதுங்குது. எங்களை அப்படி கிண்டல் பண்ணோம், எங்களையே யாரும் தெரியாதுங்குது. காப்பாத்துங்கன்னு சொல்லுது. கண்ணே தெரியல, காப்பாத்துங்கன்னு கத்துது. வலிக்குது. தமிழ்நாட்டுக்கு எப்படி திருச்சி ஒரு இதயம் மாறியோ, அந்த மாதிரி என்னோட இதயத்துக்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்களும் ரொம்ப 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 க்ளோஸ் தான். திருச்சி கிழக்கு என் செல்ல புள்ள மாதிரி.
திருவண்ணாமலையில கிரிவலம் போன 2 இளம் பெண்களை தடுத்து நிறுத்தி அந்த பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து நிர்வாணமாக்கி அத போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதுல மிரட்டி அந்த பெண்ணுங்கிட்ட இருந்த 2 பவுன் செயினை புடுங்கிட்டு அதுல ஓட விட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பிக்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பணம் கேட்டு மிரட்டி அதுக்கப்புறம் கைதாயிருக்கிறானுங்க. சிஎம் சார், விஜய் சார், விஜய் அங்கிள், என்ன சார் நடக்குது உங்க ஆட்சியில? கிரிவலப்பாதையில போற அந்த பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. யாரா இருந்தாலும் அரபு நாடுகளில் தண்டனை கொடுப்பது போல தரணும். மக்கள் முன்னாடியே தண்டனை வழங்கணும். இல்லை என்றால் கண்டிப்பாக கோயம்புத்தூர்ல சைலேந்திர பாபு அவர்கள் செய்தது போல ஒரு பண்ணணும். அப்பதான் இதற்கு நிரந்தர தீர்வு, இதற்கு முற்றுப்புள்ளியை தவிர மயிலே இறங்கு போடுன்னா போடே போடாது. அதிரடி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது போன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தரமா தீர்வு வரும். இது ஒட்டுமொத்த தமிழக தாய்மார்கள் சார்பா இன்னைக்கு நான் இதை பதிய வைக்கிறேங்க. இதாங்க நிஜம். ஒதிச்சு போயிருக்காங்க இன்னைக்கு மக்கள். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. உறுதியாக விஜய், நீங்க இதை செய்யணும். அரசு சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க இதை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு வாக்குறுதி நம்ம சொன்னா நிச்சயம் அதை செய்யணும். சிங்கப்படை சீக்கிரமா அமைங்க முதலமைச்சர் அவர்களே. தமிழ்நாடு முழுக்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. புரியலையே. சொல்றேன்ப்பா. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. பைத்தியக்கார பயந்தா குளி. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இல்லையே, சட்டமன்ற உறுப்பினர் முறையில அவங்கள டிபார்ட்மெண்ட் சார்பா அழைத்தோம். சட்டமன்ற உறுப்பினரும் எங்க கூட தான் ரிப்பன் கட் பண்ணாங்க. குத்துவேலைக்கு ஏத்தும் போது புரோட்டோகால் படி ஐஏஎஸ் ஏத்தணும், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஏத்தணும். அந்த புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல, அதுக்குள்ள அவங்க ரியாக்ட் பண்றாங்க. விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகி ஒருவர் கஞ்சா விநியோகம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மோ பெருமாள்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேமா என்கிற பிரியா. இவரது கணவர் சந்திரன், பிரியாவின் தம்பி ஆகிய 3 பேரும் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விநியோகம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். மேலும் இவர்கள் விஜயின் தாவேகா நிர்வாகிகள் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கஞ்சா விற்பனை தொடர்பாக வாழப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் ஊர் பொதுமக்கள் சார்பில் பிரேமாவிடம் சென்று இதுபோன்று பள்ளி மாணவர்களையும் இளைஞர்களையும் சீரழிக்க கூடாது என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து வெளியூரில் இருந்து அடியாட்களை வரவைத்து இந்த பிரச்சினையில் தலையீடு செய்பவர்களை அடியாட்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி என்ற பெயரில் பிரேமா, அவரது கணவர் சந்திரன், தம்பி சேட்டு ஆகியோர் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் விபச்சாரம் உள்ளிட்ட தொழிலில் ஈடுபடுவதால் பெரிய ஆட்களின் துணையோடு ஊர் பொதுமக்களை மிரட்டுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். Mr. Vijay is an immature politician. He doesn't know maturity. கேட்டுட்டியா? ஓ, எல்லாமே கேட்டுட்டியா? ஐயோ, விஜய் அரசியல் எப்படி பாக்குறீங்க? ஒன்றும் தெரியாது. మన తమిళ పాలిటిక్స్ చూస్తున్నాయి ఈ మధ్యన. వాళ్ళు ఎంత సుఖంగా చేశారా పాలిటిక్స్. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? అలాగే కట్అవుట్లు హలోగ్రామ్స్ పెట్టుకుంటే బాగుంది. అలాగే చక్కగా సీఎంలు అయిపోయారు. నన్ను 15 సంవత్సరాలు రోడ్డు మీద దేకిచ్చినా కానీ இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. சாமி தொடக்கூடாது சாமி, ஜாஸ்தி ஆகும். ஜாஸ்தி நல்லதாமே. அதெல்லாம் பயங்கரமா வலிக்குதுப்பா. எனக்கெல்லாம் நான் சொன்னேன் உங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.